உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹலோ துளசி, நான் சுமதி பேசுறேன்டி. சொல்லு. அப்பாக்கு என்ன சொல்ல? என்ன சொல்லுடி? அப்பா நல்லா தாண்டி தூங்கிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா மூச்சு விட கஷ்டப்படுறாரு. உடம்பு ஃபுல்லா தூக்கி தூக்கி போடுதுடி. நான் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். டாக்டர் வந்துருவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ உடனே கிளம்பி வா. என்னடி சொல்ற? கேட்ட உடனே எனக்கு படபடன்னு இருக்கு. சித்தி இருக்காங்களா? சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்கடி. நான் மட்டும்தான் இருக்கேன். நீ உடனே கிளம்பி வர முடியுமா? நான் இப்பவே வரேன். நான் வர வரைக்கும் நீ அப்பாவை பாத்துக்கோ. சரி. என்ன பண்றது? இவரை இழப்பணுமா? இல்ல வேண்டாம். நல்லா டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காரு. அம்மாவும் தூங்கி இருப்பாங்க. நம்ம தனியா போறதா சரி. கடவுளே, என் அப்பாவை காப்பாத்து. அப்பா என்ன பாச்சு? அப்பா அப்பா துளசி துளசி அப்பா பாருடி. அப்பா 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 என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அப்பா, நான் துளசி வந்திருக்கேன்ப்பா. என்ன பாருங்க. எனக்கு எதுவும் ஆகல. அப்பா என்ன பாருங்கப்பா. கண்ணை திறந்து என்ன பாருங்க. அப்பா, சிஸ்டர் ஏதாவது பண்ணுங்க சிஸ்டர். டாக்டரை கூப்பிடுங்க ப்ளீஸ். டாக்டர். அப்பா 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 ப்ளீஸ் பா. அப்பா, உங்களுக்கு எதுவும் இல்ல. நான் வந்துட்டேன்ப்பா. அப்பா ப்ளீஸ் என்ன பாருங்க. அப்பா, சுமதி அப்பாக்கு என்னடி ஆச்சு? ஆபரேஷன் முடிஞ்சு நல்லா தானே இருந்தாரு. தெரியலடி. சித்தி வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போனாங்க. நான் பக்கத்துல தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் நான் உனக்கு போன் பண்ணேன். அப்பா, நான் வந்துட்டேன்ப்பா. நான் எங்கேயும் போல. எனக்கு எதுவும் ஆகல. இத பாருங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்ப்பா. உங்களுக்கு சரியாயிடும். அப்பா ப்ளீஸ் என்ன பாருங்கப்பா. நர்ஸ் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். என்னடி இது? அப்பா மூச்சு விடவே இவ்ளோ சிரமப்படுறாரு. உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கு. என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்தேன். அது கூட உனக்கு பொறுக்கலையா? அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பாக்கு எதுவும் ஆகாதடி. நான் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டாக்டர் வந்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னாரு. அப்பாக்கு எல்லாம் சரியாயிடும். அப்பா இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடி. நம்ம என்னாலதான். நான் சுயநலமா இருக்க போய் தான் எல்லா பிரச்சனையும் வருது. நான் கூட இருந்திருந்தா அப்பாக்கு இப்படி ஆயிருக்கவே ஆயிருக்காதுல்ல. எல்லாமே என்னாலதான். எல்லாமே என்னாலதான். துளசி, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். நீ ஏன் இப்படி பயந்தா நாங்கெல்லாம் என்னடி பண்ணுவோம்? நீ சொல்றது சரிதான். ஆனா அப்பா படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலடி. டாக்டர் இப்ப வந்துருவாங்கடி. முதல்ல அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு நீ நம்பு. அந்த நம்பிக்கையே அப்பாவை காப்பாத்தோம். உண்மைதான். அழமாட்டேன். அப்பாக்கு எதுவும் ஆகாது. நான் நம்புறேன். அவருக்கு சீக்கிரமா சரியாயிடும். உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. ஜனனி, ஜனனி,
ஜனனி ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காளா? ஜனனி 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 எங்கேயும் காணோம். ஜனனி எங்க போயிருப்பா? போனும் இங்கேயே இருக்கு. ஒருவேளை புது இடம் தூக்கம் வரலன்னு வாக்கிக்கு போயிருக்காளா? போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஜனனி மா வரேன் சிவா. மா என்ன சிவா, என்னாச்சு? அம்மா சாரி, ஜனனிங்க வந்தாளம்மா? உன் கூட தானே பாருந்தா? ஆமாம்மா, நான் டயர்டில் படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு முழிப்பு வந்து பார்க்குறப்ப ஜனனியை காணோம். என்ன சொல்ற நீ? ஜனனிய காணமா? ஜனனி தனியா எங்க போயிருப்பா? இல்லையம்மா. ஐயோ, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல எங்க போயிட்டான்னு தெரியலையே. நீ ஜனனி ஏதாவது திட்டினியா? ஏம்மா நான் ஏம்மா அவளை திட்ட போறேன்? நான் சாப்பிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டேன். ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்கு சிவா. ஜனனிக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? இல்லம்மா, நீ தேவையில்லாம எதுவும் பயப்படாத, ஒன்றும் ஆயிருக்காது. ஒரு மாதிரி டயர்டா இருந்தா ஏதோ வாக்கிங் ஈக்கிங் போயிருப்பா. நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன். இரு, இல்ல, நான் இல்ல, வரேன். நீ இங்கே இரு. நான் போகும்போது ஒருவேளை இந்த பக்கம் வந்துட்டானா, உன் ஃபோன் என் ரூம்ல தான் இருக்கு. அவ வந்துட்டானா உடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? நான் அதுக்குள்ள எங்கேயா இருக்காலும் பார்த்துட்டு வரேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி சொல்லுங்க சார். சாரி சார். சார், என் ஒய்ஃப் பாசிபிளி இங்கே ஏதாவது கீழே வந்தது பார்த்தீங்களா? சார் இல்லையே சார், வரலையே சார். அப்படிங்களா? இல்லை யாராச்சும் நடமாடுற சத்தம் ஏதாவது உங்களுக்கு? இல்லையே சார், நான் பார்க்கலையே சார். சரி, ஓகே சார். சாரி, நீங்கள் பாருங்க. இட்ஸ் ஓகே சார். அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்க பயப்படாதீங்க. டாக்டர் இப்ப வந்துருவாரு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? டாக்டர் எப்ப வருவாரு? கொஞ்சம் தள்ளுங்க. டாக்டர், அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க ப்ளீஸ். ரொம்ப நேரமா மூச்சு விட கஷ்டப்படுறாரு. பொறுமையாருமா, நான் செக் பண்றேன். நீங்க 2 பேரும் வெளியில இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.